ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீக்குக்கான லாங் வீடியோ வந்து ஒரு vlog ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இன்றைக்கி சண்டே மார்னிங் ஒரு அன்பிளான்டு vlog தான் இது. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் நான் ஷேர் பண்ணுற லாங் வீடியோவில் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது கண்டென்ட் இருக்கணும்னு நினைப்பேன். ஈவன் அது vlog-ஆக இருந்தாலுமே அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் இது அன்பிளான்டு vlog அப்படிங்கிறதுனால என்னோட ஒரு சண்டே எப்படி போச்சுங்கிறத அப்படியே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைய வீக்கில் 7 days இருக்குது அப்படின்னா அதில் 1 day ரொம்ப ப்ரீஷியஸ், அதுதான் சண்டே. ஏன்னா ஹாலிடே அன்னைக்கு ரொம்ப பொறுமையாக எந்திரிச்சா போதும், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டேன்னே சொல்லலாம். அப்படி நான் எந்திரிக்கும் போதே 11 o'clock 12 o'clock ஆகும். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் நேரமே தான் எந்திரிச்சேன். எனக்கு கரெக்ட் டைம் தெரியல. ஆனால் என்றைக்கும் சண்டே எந்திரிக்கிறத விட கொஞ்சம் ஏர்லியராகவே எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு ரொம்ப லேசியாக அப்படியே உட்காந்துருந்தேன். அண்ட் ஒரு 11 o'clock போல் தான் கடகடன்னு வீக்கெண்ட் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அந்த 1 வீக்குக்கான ட்ரெஸ்ஸையுமே துவைச்சி காய போட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா சின்ன செல்ஃப் கேர் எடுத்துப்பேன், லைக் ஸ்கின் கேர், ஹேர் கேர், இந்த மாதிரி. இது டெய்லி பேசிஸ்லேயுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் சண்டேன்னு வரும்போது கொஞ்சம் கூட டீப்பாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு நிறைய ஆயில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஈவன் நானே வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அதை விடைக்கும் எல்லாம் பெஸ்ட்டு டிப்ஸ் வந்து பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இப்போது ஹெட்டில் வந்து டேண்ட்ரஃபே இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க, ஹேர் சிக்கு பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அண்ட் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes வந்து உங்கள் கையாலேயே ஹெட்டுக்கு ஸ்மூத்தாக ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துட்டு ஹேரை டைப் பண்ணிவிட்டு தூங்குங்க. இதை டெய்லி ஃபாலோ பண்ணாலே சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். ஸோ அந்த ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹேரை ட்ரை பண்ணுறதுக்காக இந்த ஹேர் ட்ரையர் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 1.5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். கிரிப்டன் பிராண்டோடது. இது நான் துபாயில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹீட் ஆன் பண்ணியும் ட்ரை பண்ணிக்கலாம், ஹீட் இல்லாமலும் ட்ரை பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஹீட் இல்லாமல் ட்ரை பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் ஹேரை செட் பண்ணுறதுக்காக இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஜீபாஸ் பிராண்டோடது. இதுவுமே சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து நான் ஒரு 5 months முன்னாடி வாங்கியிருந்தது. ஆனால் இந்த 5 months-ஆக நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே ஒர்க் போகும்போது என் ஹேரை செட் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு இது மேலே எந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்குமே இல்லை. எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்படி நான் ஹேர் மொத்தத்தையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு சர்ச் போகிறதுக்காக மேக்கப் எல்லாம் முடிச்சு ரெடி ஆகிட்டேன். ஃபைனலாக என்னோடய அவுட்லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ரெடி ஆகிட்டு ஃபாஸ்ட்டாக பெஸ்ட் ஸ்டேஷன் போயிட்டேன். நம்ம பெஸ்ட்டில் தான் சர்ச்சுக்கு போக போகிறோம். ஸோ ஒரு வழியாக அன்னைக்கும் லக்கிலி நான் போனதுமே பெஸ்ட் கிடச்சிருச்சு. இந்த பெஸ்ஸுக்குன்னு ஒரு கதை இருக்குது. போன வீக்கும் அப்படி தான், இந்த வீக்கும் அப்படி தான். லக்கிலி இந்த பெஸ்ட் கிடச்சிச்சு எனக்கு. கதை வேறு ஒன்றுமே இல்லை. நான் இருக்கிற இடத்துலேருந்து சர்ச்சுக்கு வந்து பெஸ்ட்டில் தான் போனோம். 1/2 hour ஒன்ஸ் தான் அந்த பெஸ்ஸும் உண்டு. 1 o'clock நான் இப்போ பெஸ் ஸ்டேஷன் போகிறேன். மேபி 1 o'clock பெஸ் வந்து அன்லக்கிலி போயிருச்சு அப்படின்னா அடுத்து நான் 1/2 hour வெயிட் பண்ணணும். 1:30 வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஆனால் போன சண்டேயும் அப்படி தான், இந்த சண்டேயும் அப்படி தான். ரோட் கிராஸ் பண்ணுற இடம் வந்ததுமே பெஸ்ஸும் அங்கேருந்து வாரதை நான் பார்த்துட்டேன். ஆனால் என்னோட லக்குக்கு க்ரீன் சிக்னல் போட்டுட்டாங்க. ஸோ வெஹிக்கிள் ஸ்டாப் ஆனதும் நான் க்ராஸ் பண்ணிட்டேன். ஆனால் இதில் என்ன விஷயம்னா, நான் க்ராஸ் பண்ணாலுமே அடுத்து பெஸ் ஸ்டேஷனுக்கு இன்னும் 5 minutes இருக்குது நடக்கிறதுக்கு. இந்த பெஸ்ஸை விட்டுட்டா அடுத்த 1/2 hour வெயிட் பண்ணணுமேனு நான் எப்படியாவது பெஸ்ஸை பிடிச்சிடலான்னு ஓடிட்டே இருக்கேன். ஆனால் அதுக்கு சான்ஸே இல்லை. நடந்து பெஸ் ஸ்டேஷன் போக 5 minutes இன்னும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பெஸ்ஸு வந்துடும். நீங்கள் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆனால் 2 வீக் வந்த டிரைவர்ஸுமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் தான். பெஸ் ஸ்டேஷனில் நான் பெஸ்ஸுக்காக தான் ஓடி வரேன்னு பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணியே வச்சுருந்தாங்க. ஸோ பெஸ் ஏறி அப்படி சூப்பராக 2 weeksம் சர்ச்சில் வந்து அந்த 1 வீக்குக்காக நிறைய தேங்க்ஸ் சொல்லி ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் கடவுள்கிட்ட வச்சுட்டு அண்ட் வெளியில் வரும்போது நல்லா பசி. சர்ச்சை விட்டு வெளியில் வந்தேன்னா எதுவுமே சாப்பிட முடியாது வாங்கி. இப்போ ரமதான் போயிட்டுருக்குல்ல, ஸோ வெளியில் எதுவுமே இப்போ சேல்ஸ் பண்ணக்கூடாது. ஷார்ஜாவில் அப்படி தான். ஆனால் துபாய் அப்படி கிடையாது. ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வந்து சிட்டிங் அலௌட் இல்லை, பார்சல் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ தட் வெளியில் போனால் எதுவும் நமக்கு சாப்பிட கிடைக்காதுன்னு சர்ச்சுக்குள்ளேயே பதாம் மில்க்கும் அண்ட் கூடவே
சிக்கன் நக்கட்ஸும் வாங்கி சாப்பிட்டேன். ஏன்னா நான் சாப்பிடவே இல்லையா, ஸோ செம பசி, அதனால் வாங்கி சாப்பிட்டு ஸ்டொமக்கை வந்து சூப்பராக ஃபில் பண்ணிட்டேன். அப்படி ஸ்டொமக்கை ஃபில் பண்ணி நல்ல தெம்பாயிட்டு அண்டு ஷாப்பிங் போயிருந்தேன். எனக்காகன்னு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்டு வேறு அவளுக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குக்வேர் செட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்கும் சேர்த்து அந்த திங்ஸை வாங்கிப்போம் அப்படின்னு ரோலாவில் இருக்கிற கிராண்ட் மாலுக்கு தான் போயிருந்தேன். அங்கே போய் எனக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு ஃபுல்லாக என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதுவும் வாங்கிட்டு அவளுக்கும் ஒரு 2 குக்வேர் செட் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தேன். அவள் செலக்ட் பண்ணி இது வேணும் அது வேணும் அப்படி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்கு பிடிச்ச 2 குக்வேர் செட்டும் வாங்கிட்டு அண்ட் குக்வேர் செட்லேயே வேறு நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஆஃபர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்குமே குக்வேர் செட் வாங்கணும். என்கிட்ட இப்போ இருக்கிறது அது நான் இங்கே வரும்போது வாங்கினது. ஸோ ரொம்ப அடி வாங்கியிருக்கு. ஸோ வாங்கணும் அப்படின்னு இருக்கேன். ஆனால் இப்போ ஆஃபர்ஸ் எதுவும் இல்லாததுனால நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. இந்த துபாயில் இப்போ ஒரு வாரெல்லாம் வந்துச்சுல, இதனால ஆஃபர் எதுவும் போடலை. கிராண்ட் மாலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு அப்பாலஜிஸ் லெட்டர் மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. டியூ டு கரண்ட் சுச்சுவேஷனால் ஆஃபர்ஸ் எதுவும் இப்போ இல்லை, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அந்த செக்ஷன் அப்படியே விட்டுட்டேன். அப்புறமா ஆஃபர் போடும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா ஷூ செக்ஷன் வந்தேன். ஷூ வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சி தான் வந்தேன். ஏன்னா எங்கிட்ட வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போடுறதுக்கு ஒரு ஷூ தான் இருக்குது. அதுவும் நான் சும்மா கேஷுவலாக வியர் பண்ணலான்னு வாங்கி வச்ச ஷூ. இப்போ அதை ஆஃபீஸ்க்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே நல்லா அடி வாங்கிருச்சு. இனி புதுசு வாங்கலைன்னா சரியாகாது அப்படின்னு 2 ஷூ வாஷ் பண்ணி மாற்றி மாற்றி போட்டுக்கலான்னு வாங்கிட்டேன். எனக்கு எப்போவுமே ஷூ லேஸோடு இருக்கிற ஷூ தான் பிடிக்கும். ஆனால் ஆஃபீஸ் வியர் டெய்லி வியர் சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு தான் இப்படி வாங்கினேன். ஸோ எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரான் பிரியாணி சாப்பிட்ருந்தேன். ரோலா பஸ் ஸ்டேஷனோட நியர்பையில் சம்யுக்தா அப்படின்னு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே தான் இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நீங்கள் யூஏஇயில் ஷார்ஜாவில் இருக்கீங்க ஆர் நியர்பை எமிரேட்ஸ் லைக் அஜ்மனில் அண்டு துபாயில் எல்லாம் இருக்கீங்கன்னா ரோலா பஸ் ஸ்டேஷன் தெரியாதவங்களே இருக்க முடியாது. நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் என்னோட ஒரு சண்டே வந்து சூப்பராக ஹாப்பியாக நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஜஸ்ட் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனலாக எங்கிட்ட பேசணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.